ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம மீஷோவிலேருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அன்ஸ்டிச்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். ஸோ எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு முகூர்த்தம் சீசன்லாம் வரப்போகிறதுனால இப்போவே வந்து நீங்கள் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க. அதுவும் குறிப்பாக வந்து செப்டம்பர் 6th and 7th வந்து பார்த்தீங்கன்னா மெகா சேல் வந்து போக போது பயங்கரமாக ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக 8 ப்ளவுஸ் பீசஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து அன்ஸ்டிச்டு ஆரி மெட்டீரியல் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதோட ரிவ்யூமே வந்து செக் பண்ணிடலாம். குவாலிட்டி நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, மெட்டீரியல் நல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக ரெட்லேருந்தே ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்றைக்கி பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுது மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு கிட்டையே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நமக்கு ஸ்லீவ் பீஸாக தான் இருக்கணும். மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல். நைஸ். ஆக்சுவலாக முதுகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்து இருக்குது. எலகண்ட்டான லுக் கூட சொல்லலாம் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும். இதெல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பண்ணது ஆரி ஒர்க். ஸோ இதெல்லாம் மிஷின் கிடையாது, ஹேண்ட்லேயே வந்து பண்ண ஒர்க் தான். இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் மாதிரி கொடுத்து இன் பிட்வீன் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து அந்த ஆரியிலே ஃப்ளவர் மேக் மாதிரி பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியாக. ஸோ இதுதான் வந்து பேக்கு. ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் வந்து காட்டிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவுக்கு தாராளமாக போதுமான விஷயந்தான். அழகாக இருக்குது. கரெக்டாக இந்த சென்டரில் வரைக்கும் நமக்கு போர்ஷன் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து மாங்காய் போட்டு சென்டரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்லேயுமே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன்லாம் இருக்கிறது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து க்ளூவில் வந்து பேஸ்ட் பண்ணது. மற்ற பீட்ஸ் எல்லாமே வந்து ஆரி ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. கையில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேக்கில் நமக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஆரி ஒர்க்கா இல்லை பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்ற மாதிரி. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்க்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வாடாமல்லி கலர்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஒர்க் பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கே நம்ம வந்து தோணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடு. உங்களுக்கு இது நான் க்ளோஸ்அப்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு குட்டியாக அந்த கோல்டன் த்ரெட்டில் வந்து கையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீன் வந்து நமக்கு அங்கங்கே இந்த மாதிரி குண்டு குண்டு பீட்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எதுவுமே வந்து பேஸ்ட் பண்ணலை. ஸோ நமக்கு இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த எல்போ கிட்டேருந்து நமக்கு இந்த டாப் ஷோல்டர் வரைக்குமே வந்து வந்திருக்கும். ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்கலாம், அதுவும் கையில் கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்லீவ் கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். இதுவே நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் இருக்க மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து சூஸ் பண்ணோம்னா ரொம்ப குண்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒல்லியாக. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி ட்ரெஸ் பண்ண மெத்தடு. ஸோ ரெண்டு பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். முதுகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி பேட்டர்ன் சின்னதாக வந்து போட்டிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு வந்து அப்படியே ரவுண்டாக பா ஷேப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டு பீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுவுமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த கோல்டன் த்ரெட்டில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 inch வரைக்கும் இருக்கும் தாராளமாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தீபாவளி, ஆயுத பூஜைன்னு சொல்லி நிறைய ஃபெஸ்டிவ்ஸ்லாம் வேறு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் போட்ட மாதிரியும் இருக்கணும், ஆனால் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீஷோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டபுள் டோன். அதாவது டபுள் டோன்னா ப்ராடக்ட் வந்து டபுள் டோன் கிடையாது. ப்ராடக்ட்குள்ளே இருக்க அந்த ஒர்க்கு வந்து டபுள் கலர். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஐ திங்க் இது வந்து நமக்கு அந்த ஷோல்டரில் வரும்ல, ஷோல்டர் இந்த பக்கம் வருமே அந்த ப்ளவுஸ் கிட்ட, அதுவே இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மிஷின் எம்ப்ராய்டரி. அங்கங்கே வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதுவுமே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரி. இது வந்து ஷோல்டரே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டயுமே சாரீ இருக்குது. இதே கலரில் பிங்க் கலரில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிருக்கும். சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும், ப்ளூ கலரில்.
அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நமக்கு இருக்குது, அதே மாதிரி நமக்கு ஆரி ஒர்க்கும் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சினா கூட இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க மீஷோவில். ஸ்டார்டிங்கில் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத மாதிரி கூட நமக்கு ஃபீல் இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுமே வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க டே பை டே. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க, நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுமே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து அவுட்லைன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிங்க் கலரில் வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது அந்த அவுட்லைன் பார்க்கும்போது. அந்த ஷேப் வந்து பாருங்களேன், அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த உருவமும் கிடையாது. ஈவன் கிறிஸ்டின் பிரைட்ஸ், முஸ்லீம் பிரைட்ஸ் கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். முதுகு 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 எங்கே அப்பா, அதானே நமக்கு ஷோல்டரே அவ்வளோ ஒர்க் பண்ணும்போது முதுகு ஒர்க் பண்ணாமல் விட்டுருப்பாங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒர்க். இதுவுமே உங்களுக்கு அந்த பா தான். இப்போ அந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள். ஸோ இங்கே இருக்கா இந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி இந்த அவுட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இலையெல்லாம் வந்து கட் ஆகாமல் இருக்க மாதிரி. ஸோ உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது சொல்லியே கொடுங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ப்பா, இதை நீங்கள் எப்படி மொழுக்கட்டின்னு இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா டேர்ன் பண்ணும்போது அதே ஷேப் வந்து தெரியும்ட்டு. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லர் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிறத மொழுக்கட்டின்னு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பா மாதிரி போட்டு. அதுக்கு அந்த பேட்டர்னே ஒர்த் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் தூரம் ஃபீல் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த ஸ்டிச் பண்ணி. அப்போ தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏம்மா அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் நெஞ்ச பைசாவாக வாங்குறாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் இடத்துல வந்து சொதப்பிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லியே வந்து கொடுங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டட், எதுவுமே ஹெவியே கிடையாது, செம்ம லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரெட் தானே. ஸோ த்ரெட் நமக்கு அப்படி ஒன்றும் ஹெவியாக இருந்துட போகிறதில்ல. இங்கெங்கே உங்களுக்கு ஃப்ளவரில் பூட்டா டிசைன்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பிங்க்கு அப்படியே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். அந்த குட்டி ஸ்டோனும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கும் செப்டம்பர் 6th and 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட போகிறாங்க, மெகா சேல் வந்து போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவ்க்காக மேபி நமக்கு இந்த மாதிரி அப்பப்போ வந்து மீஷோலலாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நாளைக்கும் நாளானைக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ்லேயே இந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. ஏன்னா ஒர்க்குமே ஜாஸ்தினா நீங்கள் கடை அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க, அந்த அளவுக்கு ஜாஸ்தி கிடையாது. இதோட பார்த்துங்களேன், பீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ், பீட்ஸ்ன்னு சொல்கிறது சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக வர அங்கங்கே அந்த பேர்ல் டிசைனுமே வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கொடி மாதிரி இருக்குல்ல பேட்டர்னில், ஸோ அங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதுகு. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர் இருக்கும். மெட்டீரியல் வந்து தாராளமாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேக் சைட் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க க்ளூ வச்சு. இதெல்லாமே வந்து ஸ்டிச்சிங்கு, இதெல்லாமும் ஸ்டிச்சிங்கு. பட் இந்த அவுட்டர் லேயரில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் தான். இது வந்து பயங்கர கிராண்டாக ஹெவியாக இருக்குது, ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய பீட்ஸ் ஒர்க் வந்து வந்திருக்கனால கொஞ்சம் ஹெவி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 கிலோவாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். 400 கிராம்ஸ்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் இருக்கும் தாராளமாக. அதோட பேட்டர்ன் பாருங்கள், ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரல் டிசைன் போட்டு. பார்க்க ரொம்ப நீட் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண போகிறவங்க கூட ரொம்ப கிராண்டாக வந்து வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து மீஷோவில் இருக்குது. நம்ம அந்த டைமில் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம நார்மலாக இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே பொட்டிக்கெல்லாம் போய் கொடுத்தோம்னா குறைஞ்சது 2000 3000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மெட்டீரியலுக்கே வந்து. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்து இந்த ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்த்துன்னே சொல்லுவேன். எங்கேயுமே பிசுறு இல்லாமல் அழகாக வந்து இருக்குது. இதோட ஷோல்டர் போர்ஷன் பார்த்துடலாமா? ஷோல்டர் இங்கேயுமே உங்களுக்கு அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ளவுஸ் ஷோல்டர் வரும்ல, ஸோ அந்த இடம். இதுவே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இன்ச் கிட்டே இருக்கும் போல இருக்குது. 2.5லேருந்து 3 இன்ச் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. 1 இன்ச்சு 2 இன்ச் அதான் சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சாச்சும் மினிமம் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் தான், அந்த மணின்னு சொல்லுவோம்ல முத்து, அந்த பேட்டர்னு. இது எல்லாமே வந்து நமக்கு சுகர் பீட்ஸ். நைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கறதுலே வந்து இவர் தான் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. அது நான் ஏன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். செம்ம ஹெவியாகவும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது.
இதுவும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் கம்பேரிட்டிவ்லி. இதோட ஒர்க்கும் பாருங்கள், இது வேற லெவலில் இருக்குது. தாமரை பூ மாதிரி வச்சு போட்டிருக்காங்க இந்த கை கிட்ட வந்து. முதுகையும் செக் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு தான். வாவ், வேறு மாதிரி இருக்குப்பா. இவ்வளோ ஹெவியாக வந்து அதுவும் அழகாக நீட்டாக வந்து இருக்குது. எங்கேயும் கொதறியெல்லாம் வச்சிடலாமல். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்க அந்த பீட்ஸ் இருக்கும்ல, கோல்டன் பீட்ஸ். ஸோ அது வந்து இந்த அவுட்டர் லேயரில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே தாமரை டிசைன் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து க்ளூவில் பேஸ்ட் பண்ணது தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டிச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து க்ளூவில் தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜம்கி நம்ம நார்மல் கடையில் கூட விற்கும். ஸோ நீங்கள் வந்து விழுந்துருச்சுன்னா கூட நம்ம அவ்வளோலாம் வரி பண்ண வேணாம், எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம என்ன இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா கும்மி தானே போட போகிறோம். மிஷின்லலாம் போட்டிங்கன்னா ஒரே வாஷில் கண்டமாய் வெளில வந்துடும். நைஸ். நான் முதுகு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதோட முதுகு சொன்னேன். ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா. பேக் சைட் பாருங்களேன், ஃபுல் ஒர்க் இருக்குது. யூஸ்வலாக நமக்கு இந்த இடம் மட்டும்தானே கொடுத்துருப்பாங்க. இது இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது 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 இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லீவில் இருக்க மாதிரி அதே ஸ்டிச்சிங் வந்து க்ளூவில் தான் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ஹேண்டு, இதெல்லாமே வந்து பேஸ்டிங் க்ளூவில் தான். ஸோ சில்வர் கலரில் இருக்கிறதும் கோல்டன் கலரில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஷோல்டர் எவ்வளோ பெருசு இருக்குது. ஷோல்டருமே நமக்கு அந்த கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ தைரியமாக வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நல்லா இருக்குது ஒர்க்கு. நல்லா இல்லைனாலும் நம்ம சொல்ல போகிறோம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டார்க் க்ரீன். இது வந்து ஐ திங்க் மிஷின் எம்ப்ராய்டரி தான். இங்கே பாருங்கள், பேக் சைடில் இந்த மாதிரி வந்து பேப்பர் வச்சு பண்ணியிருந்தாலே மிஷின் எம்ப்ராய்டிங் தான் வரும். நல்ல ஒரு டார்க் க்ரீன். எல்லார்கிட்டையும் இந்த கலர் வந்து கம்பல்சரியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து இந்த மாதிரி ஒரு நீட்டாக வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரும் இருக்குது, கோல்டன் கலரில் லீஃபும் இருக்குது. சில்வர் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் இருக்குது. ஸோ 2 பக்கமே ஸ்லீவ் வந்து அதே மாதிரி தான் வந்திருக்கு. பேக் சைட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த ஃப்ளவர் பேட்டர்னும் லீஃப் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க. பேக்குங்க உங்களுக்கு தூரமாகவும் காமிக்கிறேன். இதுவுமே நமக்கு 2.5 3 inches வரைக்கும் நல்லாயிருக்கு. இதுக்கும் ஷோல்டர் கண்டிப்பாக இருக்குமே. எஸ், ஷோல்டர் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆக்சுவலாக இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்குன்னு வந்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து பேக்கில் தான் நமக்கு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக நான் வந்து பெருசாக முடியதான் விரிச்சு விட்டுருவேன், எனக்கு வந்து பேக்கில் டிசைன் வேண்டாம் ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து தச்சுக்கலாம். ஏன்னா நானுமே ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் இருக்க பேட்டர்ன் தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு போதுமான மெட்டீரியலுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து பேக் டிசைன் தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் வைக்க முடியும் நான் சொல்லலை. ஒரு சில இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அந்த டிசைனும் கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வச்சா வர மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து போட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் சாரீ போட்டு அதை வச்சு போட்டோம்னா. ஆனால் நம்மளோட டெய்லர் தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும், மெட்டீரியல் நமக்கு கரெக்டாக இருக்குது சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. இதுவுமே வந்து நமக்கு மிஷின் எம்ப்ராய்டரி. செம்மையாக இருக்குல்ல. இதுலேயுமே நமக்கு வந்து காமனாக கோல்டன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவுமே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அடப்பாவீங்களா, ஆமாம்ப்பா, நான் தெரியாமல் ஒரே பேட்டர்னே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் மாதிரி சேமே தான். இந்த ப்ளூ கலரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல க்ரீன் கலர், என்ன அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அதே கலர் காம்பினேஷன், அதே டைலர், அதே வாடகைன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சே, பல்ப் வாங்கிட்டேன். எனிவேஸ், கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பேக் சைட் இது என்னத்த பேக் சைட் பார்த்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம க்ரீனில் பார்த்துட்டோமே அதே மாதிரி தான். இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன். அந்த ராவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ரா மெட்டீரியல் ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, டக்குன்னு அது பேர் வரல, அது ரா சில்க்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொடன்னு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸில் போடும்போது ஒரு மாதிரி உடம்போது ஒட்டவே ஒட்டாது. அது ஒரு மாதிரி கசகசன்னு ஃபீல் இருக்கும் எனக்குலாம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு சில்க் காட்டன்லாம் போட்டோம்னா நமக்கு உடம்ப வந்து கச்சின்னு ஒட்டிக்கும். நமக்கும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் ஒன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8th ப்ளவுஸு. இதுவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்ட்ரி தான். இதை தலைகீழாக காமிச்சிட்ருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல ஒரு பீகாக் டிசைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்லா தெரியுதா? நல்ல ஒரு குங்கும கலர். இது ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் வந்து பீகாக் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்ஸ்லையுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு த்ரெட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து வராது. ஆரி ஒர்க் மேபி நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கலாம் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸில். ஆனால் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் நமக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அது ஒர்க்கே வந்து த்ரெட்டு தான். இதில் வந்து அது போச்சுன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் விழும். அதுவுமே நம்ம கடையில் வந்து அந்த சம்கீஸ் விற்றுச்சுன்னா நம்ம வாங்கி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப் லாங் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து பாதி இது வந்து நமக்கு ஆரி ஒர்க் போட்டதும், பாதி இது வந்து நமக்கு இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி போட்டதுமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன். இதோட பேக் நெக் பார்க்கலாமா? பேக்கில் வந்து நிறைய பீகாக் போட்டு அழகாக வந்து இருக்குப்பா. ஸோ இதுதான் வந்து பேக் நெக். ஷோல்டர்லேயும் பீகாக்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது அழகாக. இந்த பக்கம் நான் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும். நல்லா இருக்கா? ஸோ இதுலேயுமே உங்களுக்கு அழகாக வந்து இருக்குது. பீகாக்லாம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்ததில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.